ஒரு யுத்தத்த எப்படி நடத்துறது அப்படின்னா, திட்டமிடல் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பழைய யுத்தங்கள்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு யுத்தம் இல்லாத காலகட்டத்திலயும் பார்ப்பார்கள். ஆனா, வருங்காலங்கள்ல இப்படி ஒரு கோமாளித்தனமான யுத்தம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் உக்ரைன் யுத்தம். அதாவது ஒரு சைடு அடுத்த 100 வருஷத்துக்கு யுத்த களங்கள எப்படி சந்திக்கணும் அப்படிங்கிற பாடத்த படிச்சுக்கலாம். எது? ரஷ்யா சைடு. யுத்த காலத்துல இப்படியும் கூத்து கோமாளித்தனம் நடக்குமா அப்படிங்கிறது உக்ரைன் சைடு கத்துக்க வேண்டியதுதான். அப்படி சம்பவத்தை தான் முதல்ல இருந்து இப்ப வரையும் ஜெலன்ஸ்கி விரட்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு. காரணம் கேட்டோம்னா அவர் சிம்பிளா சொல்லிடுவாரு, நான் காமெடியனா இருந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அதனால நான் பண்றதெல்லாம் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும், முடிவை பாரு சிறப்பா இருக்கும் அப்படின்னு உள்ளூர்காரங்களை ஏமாத்துறாரோ என்னமோ. காரணம் அவர் செய்யற சேட்டை பூரா அப்படிதான் இருக்கு. ரொம்ப காலமா எல்லா உருட்டையும் உருட்டி தள்ளிட்டாரு. அதாவது ரஷ்யாவோட நிலப்பரப்பை நான் பிடிச்சிருக்கேன், வச்சிருக்கேன், ரஷ்யாவை தெறிக்க விட போறேன், கருங்கடல் உங்களுக்கு, கருங்கடல் எனக்கு, உலகத்தோட பாதுகாப்புக்கு நான் போராடுறேன். இந்த மாதிரி டைலாக்கு பஞ்சமே கிடையாது. யுத்த காலத்துல என்னையா சாதிச்ச அப்படின்னா, ரஷ்யாவை ஓட விட்டேன் அப்படின்றவாரு. கடைசியில ரஷ்யா உக்ரைனுக்குள்ள கொடி ஏத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அக்கப்போர் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாரு. இனிமே எப்படி இவரால் நடத்த முடியும்? இந்த யுத்த காலத்துல இவருக்கு பேசுறதுக்கு ஒன்றும் சப்ஜெக்டே இல்லையே. மிஞ்சி போய் பேசினா அடி வாங்குறத பேசணும். காப்பாத்துங்க அப்படின்னா ஐரோப்பாவும் மாட்டேன்ருச்சு, அமெரிக்காவும் மாட்டேன்ருச்சு. அப்ப இவர் அடி வாங்குற சப்ஜெக்டையும் பேச முடியாதே அப்படின்னா, தலைவனோட பர்ஃபார்மன்ஸே இங்க இருந்து ஆரம்பிக்குது. நேத்து என்ன சொன்னாரு? அதாவது ரஷ்யால இருந்து வரக்கூடிய ஆயுதங்கள், அதுல இந்தியால இருந்து வரக்கூடிய காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னாரு. ஒரு பய கண்டுக்கல. பொதுவா இந்த மாதிரி ரஷ்யா யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள்ல இந்த நாட்டு காம்போனன்ட்ஸ் இருக்கு, அந்த நாட்டு காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னோடனே ஐரோப்பா இவர்களுக்கெல்லாம் தடை போடுவேன் அப்படின்னு வாய் பேசுவேன். அமெரிக்கா நான் தடையே போட்டேன்டா உங்க ஊர்ல 2 நிறுவனத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டையும் வெளியிட்டுருவாங்க. கடைசியில எல்லா நாடுகளும் சொல்லும், அந்தந்த தடை பெற்ற நாடுகள் சொல்லும், டே இது டூயல் பர்பஸ், இதை நாங்க இராணுவத்துக்குன்னு விற்கல, சிவிலியன் பயன்பாட்டுக்கு தான் விற்றோம். அதுவும் ரஷ்யாவுக்கு விற்கல, நாங்கள் துருக்கிக்கு விற்றோம், ஐரோப்பாவுக்குள்ளேயே விற்றுருக்கோம்டா. அங்கேருந்து திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கடா. முதல்ல இந்த டிரான்சாக்ஷனை முடிஞ்சா தடுங்க, எங்கள் மேலே ஏன்டா தடைகள் போடுறீங்க அப்படின்னு எல்லாரும் சண்டைக்கு போவோம். இதுதான் காலங்காலமாக நடந்துச்சு. அப்போ கூட அந்த மொத்த நாட்டில் ஒரு கம்பெனியோ 2 கம்பெனியோ அமெரிக்கா தடை போடும், ஐரோப்பா வாய் மட்டும் பேசிட்டு ஓடி போயிடுவாங்க. இப்ப அதே சப்ஜெக்டை திருப்பி கொண்டு வராரு. ஆனா இப்ப என்ன பழி போடுறாரு அப்படின்னா, இந்தியாவோட காம்போனன்ட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறாரு. இருக்கதான் செய்யும். சிவிலியன் பயன்பாடு, ராணுவ பயன்பாடு, டூயல் யூஸ் காம்போனன்ட்ஸ் இருக்கதான் செய்யும். அது இந்தியா நேரடியாகவும் வித்திருக்கலாம், வேறவனுக்கு வித்து அங்க இருந்து ரஷ்யாவுக்கு வித்திருக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஐரோப்பா, அமெரிக்கா எல்லா பையனும் சொல்லிட்டு நாங்களே வர்த்தக யுத்தத்துல இருக்கோம், இல்ல இவன் வேற நடுவுல வந்துகிட்டு படா அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் கண்டுக்கலன்னொன்னே மனுஷன் இந்த இது பெரிய கூத்து கோமாளித்தனமா இருக்கே அப்படின்னு விடணும்ல, விடல. அடுத்த விஷயத்த செஞ்சுட்டாரு. இது என்ன பிரமாதங்கிற மாதிரி அடுத்த விஷயம், சீன வீரர்கள் மாட்டிக்கிட்டார்கள், சீன வீரர்கள் ரஷ்யாக்காக சண்டை போடுறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சீன வீரனை பிடிச்சி வச்சு கட்டி அவன் பேசுறதுக்கு பதில் சைகையிலேயே நடிச்சு காட்டுறான். ஏதோ டிராமா ட்ரூப்புகளை தூக்கிட்டு வந்துட்டாரா, இல்லை சீன வீரர்கள் பொதுவாகவே ஒரு தினுசான ஆட்கள் தான்? காரணம் என்ன அப்படின்னா, பயப்பிள்ளைங்க எல்லைகளுக்கு போங்கடா அப்படின்னு ட்ரெயினில் ஏற்றி விட்டா ஊன்னு அழுதுகிட்டு வருவாங்க. அதனால உண்மையா இருக்குமோ, சீன வீரர்கள் தான் அங்கே சண்டை போடுறாங்களோ அப்படின்னு ஒரு குழப்பம். அந்த வீரனோட நடவடிக்கையை பார்த்தா அவன் வீரனே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஆளா வேஷம் போட்டு நடிக்க வச்சிருக்காங்கிற மாதிரி இருந்துச்சு. அது போக உடல் அமைப்பெல்லாம் வச்சு சீனான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. வடகொரியா பையில கூட பிடிச்சிட்டு வந்து நீ சீனாக்காரன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான் அப்படின்னு உலகம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, த கிரேட் பிரிட்டன் உக்ரைனுக்கு என்ன ஆனாலும் சரி, உலகம் அழிஞ்சாலும் உக்ரைன் பக்கம் தான் நான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த கிரேட் பிரிட்டன் டக்குன்னு உக்ரைனை திட்டி விட்டுருச்சு. என்ன திட்டாங்க அப்படின்னா, அவனுங்களோட உளவுத்துறை தான். உளவுத்துறை வச்சு திட்டிவிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கியோட ஸ்டேட்மெண்ட் முற்றிலும் பொய், அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, சீன துருப்புக்கள் ரஷ்யாக்குள்ள இல்லவே இல்லை, அதுக்கு ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்றது பிரிட்டன் உளவுத்துறை சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் யாராச்சும் சந்தேகப்படுவோம்? ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல டெய்லி நியூஸ் பேப்பர் மாதிரி அவனுங்க தான் 2 வருஷத்துக்கிட்ட வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரிட்டன் உளவுத்துறை அதை கொடுத்துருச்சு, பிரிட்டன் உளவுத்துறை இதை கொடுத்துருச்சு. கடைசி வரை ஒண்ணு கூட ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் கிடையாது.
ஆனா அந்த பயலுகளே இப்ப வாண்டடா வந்து ஜெலன்ஸ்கியோட ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஜெலன்ஸ்கி எதுக்கோ நாடகம் ஆடுறார், அரசியல் ஆதாயம் தேடுறார் அப்படின்னு ஏறக்குறைய அவங்க நாட்டு ஏஜென்சி மாதிரி இப்ப வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நாட்டு ஏஜென்சிக்கு இதான் வேலை. ஊர் உலகம் பூரா செஞ்சதை இப்ப அந்த நாடே உக்ரைனுக்கு செய்ய ஆரம்பிக்குது, குறிப்பா ஜெலன்ஸ்கிக்கு செய்ய ஆரம்பிக்குது. தலைவன் போட்ட 2ஆம் நாள் வேஷத்தை கண்டும் காணாம போவாங்கன்னு அவர் எதிர்பார்த்திருப்பாரு. ஆனா பயப்புள்ளைய கிழிச்சு தொங்க விட்டாங்கங்கிறதான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.